இன்றைக்கி சண்டே மார்னிங் ரொட்டீன் ஒர்க் என்ன நடந்தது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். காலையில் எழுந்து போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட், 1 kg சிக்கன். இதுதான் இப்போ நாங்கள் வந்து பங்கு பிரிக்க போகிறேன் சிக்கனை. ஏன்னா வந்து 1 kg இருக்கவே வந்து கொஞ்சம் குழம்புக்கும் கொஞ்சம் வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்றேன். லெக் பீஸ்லாம் மஸ்ட்டு குழம்புல இருக்கணும், ஏன்னா பசங்களும் விரும்புவாங்க, 2 பேருக்குமே லெக் பீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம பிரித்தாச்சு. இப்போ இதை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸ்டைல் கறி குழம்பு பார்த்திங்கன்னா இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அம்மாங்க தோசை இட்லி இதுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம், சேம் மெத்தடு. இப்போ நான் வெங்காயம் தக்காளி மிளகு சோம்பு இஞ்சி பூண்டு முந்திரி எல்லாத்தையும் அதில் வதக்கி தனியாக வச்சுக்கிட்டேன். அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ தனியாக எண்ணெய் கடுகு கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டுடலாம். பட்டை லவங்கம் கிராம்பு என்னென்ன மசாலா பொருட்கள் இருக்கோ அதுவும் இப்போ நம்ம தாளிக்கிற சொல்ல போட்டுக்கலாம். இதுதான் இப்போ நான் பிரியாணிக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன். இது போதுங்க பிரியாணிக்கு, ஏன்னா வந்து பசங்க அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க சிக்கனில் பிரியாணி பண்ணுற பீஸ் வந்து. இப்போ நம்ம தனியாக வந்து கறி குழம்புக்கு நான் சொன்ன மாதிரியே வெங்காயம் தக்காளி பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சுருக்க கறி அப்படியே எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம் லெக் பீஸ்லாம் நல்லா வேகணும், அதனால் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறது ரொம்பவே நல்லது. இப்போ மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம். நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஃபுல்லாகவே அரைச்சிதுங்க, நம்ம வீட்டில் ஹோம்மேடு தான். அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா கலரிட்டு, நான் எப்போவுமே வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதே யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர். பட்டு மாறி மாறி யூஸ் பண்ணலாம், நல்லது தான். எல்லா எண்ணெயும் ஒரு இதுவாக ஹெல்த்தி தான். நான் இப்போ கடலெண்ணெய் தான் இந்த வீக்கு, ஒரு வீக் ஒரு எண்ணெய் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது கொதிக்க விடலாம். ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிக்குது போதும். அதுக்கு மேலே ரொம்ப ஓவர் குக் வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச அந்த இதுவை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி இதில் போட்டுட்டு திருப்பி ஒரு 5 to 7 minutesக்கு ஒரு 10 minutes கிட்ட அப்படியே நம்ம ஸ்லோலியே கொதிக்க விட்டோன்னா எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சாச்சு. ஸோ இட்லியும் வெந்தாச்சு. பாப்பாங்க வந்து பசிக்குதுன்னு வந்தாங்க. சரி ஓகே நம்ம இட்லி வச்சிடலாம் அப்படின்ட்டு அம்மா எடுத்துகிட்ருக்காங்க. இட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பிருச்சுங்க இந்த வாட்டி. எங்களுக்கு எப்போவுமே குழம்பு ஏதாவது கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும் இப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த வாட்டி குழம்பு பக்காவாக ரெடி செம்ம சூப்பராக இருந்துருச்சு. பட் இட்லி மட்டும்தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா நாங்கள் அரைக்க சொல்ல நோயாக ஆட்டாமல் கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சதுனால அது கொஞ்சம் இட்லி ரொம்பவே இதுவாகிடுச்சு. நம்ம எடுக்க சொல்லி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி தான் ஆகிடுச்சு இந்த வாட்டி. காரணம் வந்து நாங்கள் அரைக்க சொல்லுற ஓவர் குக்கில் ஓவராக ஆட்டிட்டோன்னு சொல்லலாம் மாவை, அதனால தான் அப்படி. மற்றபடி குழம்புலாம் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வேணும்னா பெப்பரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தூள். பட் நம்ம அதில் வதக்கந்துலே பெப்பர்லாம் போடவே அந்த டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. இது வந்து இதே பதம் நம்ம கொஞ்சம் குழம்பு மாதிரி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் திக்காக பண்ணோன்னா கிரேவி டைப் பண்ணிட்டோன்னா சப்பாத்திக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இதில். இப்போ அம்மா வந்து செஞ்சுட்டாங்க. அவங்க வந்து நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்றேன், நாங்கள்ல வாமான்னேன். என்னுடைய பாப்பா வந்து நான் சேர் போட்டு உட்காந்துக்கிறேன், நான் டிவி பார்க்க போகிறேன், அந்த அம்மா புதுசாக உட்காந்துக்கிட்டாங்க. இல்லைன்னா எங்கள் கூட உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. இப்போ நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னுடைய பொண்ணு இந்த மாதிரி தான். சண்டேனா இந்த வேலை தான் நடக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணி